அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க சதி செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை தாவேக்கா செட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆனவங்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் துளியும் சம்மந்தம் இல்லை. இது கோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு வந்து இதுக்கான தீர்ப்பு என்னன்னு வரப்போ பல பேர் செருப்படி வாங்க போகிறாங்க, அது மட்டும் உறுதி. இப்போ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் இதுக்கு அவருடைய கருத்தை வந்து சமீபத்தில் பதிவு பண்ணியிருந்தார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயவு செஞ்சு அரசியலிருந்து விலகி கொள்ளுங்கள், கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு செஞ்ச கெடுதலுக்காக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அரசியலிருந்து ஒதுங்கிருங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவங்க யாராவது எங்கேயாவது தோற்றுருக்காங்களா? இது மக்கள் உங்களுக்கு கொடுத்த பாடம், இதுக்கு மேலேயாவது நீங்கள் திருந்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. இதுக்கான பதிலை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் தரமான பதில். அந்த பதிலை ஃபர்ஸ்ட் பாத்துறலாம் வாங்க. நேற்று நிர்மல்குமார் அவர்கள் வாய்க்கிழிய பேசுகிறாரு, எங்களுடைய தலைவர் அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும் என்று. ஒவ்வொரு கட்சியாக ஒதுங்கி வந்தவர் தான் நிர்மல்குமார். ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்பதும் அரசியல் புனிதர் அல்ல. பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, அமமுகவிலிருந்து, கடைசியாக இன்றைக்கு தஞ்சம் புகுந்து தாவேக்காவில் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்கள் எல்லாம் எங்களுடைய தலைவரை பார்த்து ஒதுங்குங்கள் என்று சொல்வதற்கு துளியும் அருகதை இல்லை, தகுதியும் இல்லை. ஆட்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி நிர்வாகத்தை செய்து மக்களிடத்திலே திட்டங்களை கொடுத்து உங்களுடைய பேரை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவீர்களே ஆனால், இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவீர்களே ஆனால், எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திரைக்கதை வசனம் தான் எனக்கு ஞாபகத்திருக்கிறது. அரண்மனை நாயே அடக்கடா உன் வாயே என்கின்ற வசனம் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது என்பதை நான் நிர்மல்குமார் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அரண்மனை நாயே அடக்கடா உன் வாயே அப்படின்னு தலைவர் கலைஞர் அவர்களுடைய வசனத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் பரந்தாமன் அவர்கள். சரியான செருப்படி. அரண்மனை நாயே அடக்கடா உன் வாயை. காக்கி டவுசரை கிழிச்சு விட்டுட்டாருங்க பரந்தாமன் அவர்கள். திமுக அடிக்கடி இதை செய்யணும், இப்படிதான் பதிலடிகள் கொடுக்கணும். இந்த மாதிரி பேசுறவங்களுக்கெல்லாம் இப்படிதான் பதிலடி கொடுக்கணும். தாவிக்கு ஐடிவிங்க ஒப்பாரி வச்சு அழுது இப்படிலாம் பேசுறாங்க, திமுக இப்படிலாம் பேசுறாங்க அப்படி இப்படின்ட்டு கடந்து ஒரே ஒப்பாரி. அதுவும் பக்கமாக எப்போ பார்த்தாலும் இந்த பக்கமாக எழுதுறது நிறுத்த மாட்டாங்க போல இருக்கு. எரிச்சலாக இருக்குது. எவன் தான் உட்காந்துருந்தா அதெல்லாம் படிப்பான். எரிச்சலாக இருக்குது. கண்டென்ட்டுக்காக நம்ம தான் உட்காந்துருந்து படிக்க வேண்டியது இருக்குது. வேறு யாராவது படிப்பாங்களா? அதெல்லாம் வேறு வேலை வெட்டி இல்லையா யாருக்கும்? பக்கமாக இருந்து எழுதுறாங்க. ஒரு கட்சியில் நிலையாக நின்று பயணிக்கிறதுக்கு வக்கு கிடையாது இந்த நிர்மல்குமாருக்கு. இவர் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல ஒரு கட்சியில் நில்லுங்க ப்ரோ, முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு அப்படின்ட்டு ஒரு டைலாக் உண்டு இல்லையா, அஞ்சான் படத்தில் சமந்தா சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைலாகை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். ஏன் சினிமா டைலாக்ஸ்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, யாருக்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசினா தானே அவங்களுக்கு புரியும். அந்த டைலாக் அந்த பேட்டர்னில் தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. தாவேக்காலே இப்போது எம்எல்ஏ ஆகலை இல்லை அமைச்சர் ஆகலை அப்படின்னு சொன்னால் இவரெல்லாம் இருக்க மாட்டார், அங்கங்கே தாவிடுவார். இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்படிப்பட்ட பதிலடிகள் தான் கொடுக்கணும். என்னமோ ஒரே கட்சியில் ரொம்ப வருஷமாக பயணித்து அப்படியே மக்களுக்காக போராடி சிறை சென்று, இல்லைனா வந்து மக்களுக்கான அரசியலை ரொம்ப அழகாக செஞ்சு அப்படி ஒரு அரசியல்வாதியாக இருந்து இன்றைக்கி அமைச்சரானவர் மாதிரி இவரெல்லாம் பேசலாமா? ஸ்டாலின் அவர்களை பேசுகிறதுக்கு யோகியதாக இருக்கா? முதல்ல அரண்மனை நாயே அடக்கடா உன் வாயே அப்படின்னு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதி வச்சிருக்காங்க வசனம். அடுத்தது இந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்ற விவகாரத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருங்க. நேற்றுக்கு கூட வந்து நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், இது வந்து வடிகட்டுன்னு போய் இது எப்படி சார் நடக்கும்? இது யாராவது சொன்னாங்களா? எங்க கட்சியிலிருந்து யாராவது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமா? இல்ல திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? முதல்ல அந்த நம்பர், அந்த எண்ணிக்கைகள்லாம் சரியா வருமா? அது அவங்க எல்லாம் வந்து வெளியில வந்த பிறகு சொல்றாங்க சார், வெளியில வந்த பிறகு மாத்தி பேசுறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, தலைவர் சொன்னாதா யாகவே சொல்லல. தலைவர் சொன்ன இல்ல, காதர் மொய்யன் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, எனக்கு வந்து தாவேகா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான நிர்பந்தத்தை கொடுத்தாங்க, இல்லனா என் கட்சியே போயிருக்கார். அப்ப அந்த அழுத்தத்தை யார் கொடுத்தது? ஆதவர்ஜனா கொடுத்தாரு அந்த கட்சிக்கு சார். எங்கள்கிட்ட இருந்து வெளியில போகும்போது அவங்க போகிறதுக்கான ரீசன்ஸை தேடுறாங்க சார், அவ்வளவுதான் சார். அவங்க ரீசன்ஸை தேடுறாங்க, அவ்வளவுதான். இல்ல, நீங்க கவர்னர் மாளிகையில கொடுக்கப்பட்ட ஒரு கடிதம், இதுவரைக்கும் கவர்னர் மாளிகையில என்ன கடிதத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்ட்டு தாவேக்கா அபிஷியலா ரிலீஸ் பண்ணல. அந்த கடிதம் ஒன்னு லீக் ஆனிச்சு, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். அந்த லீக் ஆன கடிதத்துல அமமுகவினுடைய காமராஜ் ஒரு எம்எல்ஏனும் ஐயுஎம்எல்ஏ இருந்து ஒரு எம்எல்ஏனும் இருந்துச்சு, எல்லாரும் பார்த்தோம். அந்த ஐயுஎம்எல்ஏ இருந்து ஒரு எம்எல்ஏ அந்த கடிதம் வந்த போது அதிகாரப்பூர்வமா ஐயுஎம்எல் அன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏவை தாவேக்கா உடை தனியா கொண்டு போயிட்டாங்க. கட்சியை காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு ஐயுஎம்எல் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாவம் காதர் மொய்தீன் ஐயா அவர்கள். அவருக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரஷரை தாவேக்கா அவர் மேல மவுண்ட் பண்ணி அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட பேச வைக்கிறாங்கிறது தான் என்னுடைய. நீங்க பேசணும் பேசுற ஸ்கிரிப்ட் வந்து தாவேக்கா ஸ்கிரிப்ட் தான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல ஒண்ணே நீங்க பேசின மாதிரி தாவேக்கா இடத்துல பாஜக இருந்திருந்தா
விடுதலை சிறுத்தைகளோ இல்ல சண்முகம் ஐயாவோ இதே மாதிரி பதில் சொல்லியிருப்பாங்களான்ற கேள்வியை மட்டும் திரும்ப சண்முகம் ஐயா கிட்ட கேளுங்க. அவ்வளவுதான். நீ தாவேக்கா இருக்கிற இடத்துல பாஜக இருந்தா அந்த நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கும், இந்த குதிரை பேரத்துக்கு இவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாங்கன்றத மட்டும் பாருங்க. இதை விட தெளிவான விளக்கம் இந்த விவகாரத்தில் யாருமே தர முடியாது. லாஸ்ட்டில் கேட்டார் பாருங்க ஆனால் ஹஃபீசுல்லா அவர்கள், தாவேக்காவோட இடத்துல பாஜக இருந்திருந்தால் இந்த கூட்டணி கட்சிகள் சொல்கிறாங்க இல்லையா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பிளான் பண்ணாங்க இப்படின்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதே பாஜக இருந்திருந்தால் குதிரை பேரத்தில் எல்லாம் ஈடுபட்டிருந்தா இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்களா? அப்போது சோஃபாவுக்கு விலை போயிருக்காங்கன்றது தானே தெளிவாக தெரியுது. அது மாதிரி பரந்தாமன் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. IUML எதுக்காக இப்படி பேசுகிறாங்க. IUML வந்து இந்த நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, கவர்னர் மாளிகைக்கு விஜய் போனார். அந்த நேரத்தில் IUML இருந்து ஒரு MLA ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அப்புறம் அமமுக MLA ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு. IUML MLA ஆதரவு தெரிவிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு அஃபீஷியலாக எங்கேயுமே நம்ம பார்க்கல. ஆனால் IUML MLA ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காட்டினாங்க. அப்போ இந்த ப்ரெஷரை யார் இவங்க மேலே போட்டது? அப்போ ஆட்சிக்கு நாங்கள் வரப்போகிறோம், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும், தெரிவிக்கலைன்னா பிற்காலங்கள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு IUML மேலே முன்னாடியே ப்ரெஷர் போடப்பட்டுச்சு. அமமுக MLA கிட்ட காருக்குள்ளே உட்காந்துருந்து வீடியோ எடுத்தாங்க, பார்த்தீங்கல்ல. அப்போ குதிரை பேரம் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் மிரட்டல், அரசியல் ரீதியான மிரட்டல், உருட்டல் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ வேறு வழி இல்லாமல் IUMலும் சரி எல்லாருமே சோஃபாவை வாங்கிட்டு போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இங்கேருந்து வெளியே போனதை மக்கள்லாம் கேவலமாக எதுவும் கேட்டக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் பாருங்கள், அதிமுகலேருந்து வெளியே போனவங்களும் அப்படி தான், அதிமுகவில் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைஞ்சவங்க எல்லாரும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க பார்த்தாங்க, நாங்கள் வந்து அதனால தான் வெளியே வந்துட்டோம், எங்களுக்கு அது பிடிக்கல, நாங்கள் அதுக்கு உடன்படல, எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசியிருக்காங்க. இவ்வளோ குதிரை பேரம் வெட்ட வெளிச்சமாக நடந்திருக்கு, ஈஸியாகவே தெரியுது, பப்ளிக்காகவே தெரியுது எவ்வளோ குதிரை பேரம், எவ்வளோ மிரட்டல்கள் எவ்வளோ நடந்திருக்குன்றது தெளிவாக தெரியுது. இவ்வளோ தெரிகிறப்போவும் செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேக்கா MLAக்கள் கிட்ட பேரம் பேசினாராம். பேரம் பேசி என்ன பண்ணுறதுக்கு, திமுக ஆட்சி அமைக்க முடியுமா? இல்லை என்ன தான் பண்ண முடியும்? பேரம் பேசி என்ன பண்ண போகிறாங்க? இது என்ன மாதிரியான ஒரு கோமாளித்தனமாக இருக்குது பாருங்களேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணுச்சுன்னு ஒரு பொய், அப்படி ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் அப்படி ஆட்சி அமைக்க முடியுமா? முதல்ல அப்படி பண்ணணுன்னா பண்ணியிருக்கலாமே ஏதாவது. ஏன் பண்ணலை? ஏன்னா பண்ண முடியாது, அது தேவையும் கிடையாது, அப்படி ஒன்றும் நடக்காது. ஆனால் அதை வச்சு அரசியலுக்காக இந்த கூட்டணி கட்சிகளாக இருந்த துரோகிகள் இருக்காங்க இல்லையா கூடவே, இவங்களும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகலேருந்து வெளியே வந்தவங்க, அதிமுகவுடைய முதுகில் குத்துன அதிமுகவுடைய துரோகிகள், அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அதிமுகலேருந்து வெளியே வந்தவங்களும் இப்போ இதே சொல்கிறாங்கல்ல. அதுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தனி மனிதராக அவர் எடுக்கக்கூடிய முடிவுன்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை, அவர் திமுக கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு எங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டாரு, அதனால தான் நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சி விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்றுக்கு பேசுகிறப்போ சொல்லியிருந்தார், நம்ம அதை பற்றி ஏற்கனவே போன காணொலியிலையும் பேசிட்டோம், இந்த காணொலியிலையும் சுருக்கமாக பேசுகிறேன். இப்போ இந்த காரணத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முடிவெடுக்க போனார், நாங்கள் அதனால தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுக கட்சிக்குன்னு ஒரு பைலா இருக்குது. அந்த பைலாவின்படி பார்த்தீங்கன்னா, கட்சி தலைவரே அவர் நினச்சாலும் அவர் தனியாக முடிவெடுக்க முடியாது, அவர் நினச்சா முடியாது. அப்படி அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்கை போட்டு வாக்கெடுப்பு நடத்தி அவர்கிட்ட இருந்து தலைவர் பதவியையே பறிக்க முடியும். ஆனால் அதை பண்ணாமல் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு சோஃபாவுக்கு ஆசைப்பட்டு தாவேக்காவுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த லட்சணத்தில் இருக்கிறப்போ இதுக்கு வந்து முட்டு கொடுக்குறது என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பொய் சொல்லி ஏதாவது பண்ணி கவர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போச்சு, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் வெளியே வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இப்போ அந்த வரிசையில் குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை காவல்துறை கைது பண்ண தேடிக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்ட்டு இன்னும் வரைக்கும் எந்த ஆதாரத்தையுமே சொல்லலை. கேட்டால் சொல்கிறாங்க அவங்க மீட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. கான்டாக்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் என்ன, கான்டாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது எங்கேருந்து தெரிஞ்சது, நேரில் பார்த்துருக்காங்க அப்படின்னா அதை சொன்னது யார், அது என்ன நடந்துச்சு, அதை பற்றிலாம் சொல்லணும்ல, எதுவுமே சொல்ல. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்னு காவல்துறை லிமிட்டை மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் முன்னாள் MLA பரந்தாமன் அவர்கள் இந்த பேட்டியிலேயே சொல்லியிருக்காங்க, காவல்துறை வரம்புக்கு மீறி செயல்படுது, காவல்துறை மேலேயே நாங்கள் நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுப்போம், இதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் MLA பரந்தாமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆகவே காவல்துறை லிமிட்டை மீறி செயல்படுது, ஆட்சியாளர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆகவே மக்கள் நீங்கள் எதையும் நம்பாதீங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி காவல்துறை அறிக்கை விடுது, இதை நம்பாதீங்க.
காவல்துறைக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறது எந்த அடிப்படையில் விடுது அப்படின்றத இன்னும் வரைக்கும் தெரிவிக்கல. ஆட்சியாளர்கள் போடக்கூடிய ப்ரெஷருக்கெல்லாம் காவல்துறை வந்து அடிபணிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வெட்ட வெளிச்சமா குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு. குதிரை பேரத்தோடைய நம்பர் 1 குற்றவாளியே விஜய் தான். ஆனா அவர் மேல எந்த நடவடிக்கையும் இந்த காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. இதை பற்றியும் நம்ம முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் பேசியிருக்காங்க. வைகோ அவருடைய பேச்சின் அடிப்படையில் நம்பர் 1 குற்றவாளி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் 30 ஜூன் ராஜினாமா செய்கிறார். 29ஆம் தேதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார். இதற்கு முன்பு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியல் உலகில் மிக நம்பிக்கைக்கு பாத்திரமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், 27 ஜூன் என்று சொல்லுகிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், நாங்கள் இருவரும் தனியாக 1 மணி நேரம் பேசினோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற அந்த 2 பேரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். தேர்தல் வரும், நான் வந்து பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்கிறேன் என்று முதல்வர் திரு விஜய் சொன்னதாக வைகோ அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இது என்ன குதிரை பேரம்? இதற்கு விலை போனது என்ன? எவ்வளவு பணம் கைமாறியது? இதையெல்லாம் தாவேகா கட்சியில் இருக்கிறவர்கள் மறந்துவிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து குற்றம் சுமற்றுகிறார்கள். 29ஆம் தேதி தாவேகாவுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். காவல்துறையினுடைய செய்தி குறிப்பில் இந்த தொலைபேசி தொடர்புகள் எந்த தேதியில் ஏற்பட்டது என்பதை இதுநாள் வரை சொல்லவில்லை. ஆனால் 29ஆம் தேதி புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த புகார் பெறுவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என்று சொல்லப்படுகிற அவருடைய நபர்களுடைய வீட்டுகளுக்கு சென்று ரைடு செய்ததாக சொல்லுகிறார்கள். புகார் வாங்குவதற்கு முன்பே எப்படி இவங்க ரைடு போறாங்க? எங்கிருந்து இவங்களுக்கு கிடைச்சது? 29ஆம் தேதி நீங்க புகார் வாங்கி உடனே ட்ரிபிள்கன் காவல் நிலையம் வந்து கைது செய்து என்று சொன்னால், திரு வைகோ அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்ற அந்த புகார் மனுவை இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வைகோவை விசாரிக்கவில்லை? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில், வைகோ அவருடைய பேச்சின் அடிப்படையில் நம்பர் 1 குற்றவாளி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஏன் இதை இன்னும் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள்? இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேற்றை வாரி வீசுவதற்காக, பூசுவதற்காக இது போன்ற நரேட்டிவ் அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் தெளிவான பேச்சு, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அண்ணன் பரந்தாமன் அவர்கள். ரொம்ப தெளிவாக, இதை விட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் ஒரு நியூஸ் வீடியோவையே சேர்த்து போட்டுட்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை. இவ்வளோ தெளிவாக பேசுகிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தே ஆக வேண்டிய வேலை இருக்குது. அதுக்காக தான் முழு வீடியோவே அப்படியே போட்டுட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், துரை வைகோ இருக்கார்ல, துரை வைகோ பேசக்கூடிய ஒரு சின்ன காணொளி பார்த்துருங்க. இவங்கள குதிரை பேரை பற்றி பேசுறது. இப்போ 2 பேர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எங்க டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க திமுக தான். ஆனால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு முடிஞ்சு விலை போயிட்டாங்க. குதிரை பேரம் பண்ணது யாரு? குதிரை பேரோ கழுதை பேரோ சோஃபா மாடல்ல கண்டெய்னர் மாடல்ல பண்றது திமுக. அந்த கேள்வி வைக்கிறதுக்கு அருகதை இல்லாத இயக்கம் திமுக. இன்னைக்கு கூட 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க சார். அந்த துரை வைகோ என்ன சொல்றாரு? டெக்னிக்கலி அவங்க கட்சியில் இருக்க 2 எம்எல்ஏக்களும் திமுக காரங்க தான். ஏன்னா திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டிருக்காங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டாலே அவங்க 2 பேரும் திமுகவுடைய சொத்து தான். அப்போனா டெக்னிக்கலி திமுக காரங்க தான். அப்படின்னா அங்கே என்ன குதிரை பேரம் நடக்க வேண்டியது இருக்கு? திமுக காரங்க திமுக எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி குதிரை பேரம் ஆகும்? முதல்ல என்ன ப்ரோ, வாட் ப்ரோ? வைகோ, துரை வைகோ அவர்கள்லாம் ஏன் இப்படி கதறாருன்னு தெரியல. இதில் வைகோ அவர்கள்கிட்ட விஜய் வேற போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கட்சி எம்எல்ஏக்களை நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நான் வந்து இடைத்தேர்தலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைகோ அவர்கள் சொன்னாலும் அது செல்லாது. ஏன்னா அவங்க 2 பேரும் திமுகவுடைய சொத்து, திமுகவுடைய எம்எல்ஏக்கள். இதான் இவரே சொல்லிட்டாரு. டெக்னிக்கலி அவங்க திமுக தான். அப்படின்னா என்னது? உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட குதிரை பேரம் நடத்த வேண்டிய அவசியமே திமுகவுக்கு இல்லை. அவங்க 2 பேராக விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணியிருந்தாலோ, இல்லை திமுக அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லி ராஜினாமா பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் தான் அது வந்து சரியாக இருக்க முடியும். வைகோ அவர்கள் சொல்கிறதே முதல்ல அங்கே செல்லாது. எப்படி முன்னுக்கு பின் முரணான பேச்சு பாருங்க. அப்போ தான் சொல்கிறாரு டெக்னிக்கலி அவங்க திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன குதிரை பேரம்? எங்கள் எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பண்ணி திமுக வாங்குது அப்படின்றாரு.
திமுகவுடைய எம்எல்ஏக்களை எதுக்கு திமுகவை குதிரை பேரம் பண்ணணும்? இது என்ன இது? அப்பாவும் மகனும் எப்படியாவது நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ண வச்சு இடைத்தேர்தலில் நம்ம நின்று நம்ம எப்படியாவது ஒரு அமைச்சர் பதவி ஏதாவது வாங்கிடலாம் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ நடக்காமல் போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஆசையும் நடக்காமல் போயிடுச்சு. 2 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டாங்க. திமுக எம்எல்ஏக்கள் அப்படி தானே? இப்போ இந்த நிலைமையில் அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணி விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் திமுக எம்எல்ஏக்களே ராஜினாமா பண்ணி விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம் இல்லையா? அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த ஆதங்கம். இப்படி கடந்து கத்திக்கிட்டு இருக்காரு வாவுன்னு லாரன்ஸ் மாதிரி. இவ்வளோ விளக்கமாக நம்ம பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம். எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் சொல்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அமமுக எம்எல்ஏல ஆரம்பித்து விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கரும் போய் தாவேக்கால சேர்ந்தது வரைக்கும் எவ்வளோ குதிரை பேரம் நடந்திருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இவ்வளோ விளக்கங்கள், இவ்வளோ காணொளிகள், இவ்வளோ விஷயங்கள் வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக இருந்தும் கூட மக்கள் இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுதா, திமுக குதிரை பேரம் பண்ணுதா அப்படின்றத சும்மா அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய யாருனால வேணால் புரிஞ்சுக்க முடியும். விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஆனாலும் பாருங்கள், தாவேக்கா செட் பண்ணுற நரேட்டிவ் தான் மக்கள்கிட்ட ஸ்பீடாக போய் சேருது. செந்தில் பாலாஜி குதிரை பேரம் பண்ணியிருக்காரு, அது மாதிரி மதிமுக எம்எல்ஏக்கள் கிட்ட திமுக குதிரை பேரம் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு நரேட்டிவும் செட் பண்ணுறாங்க. முதல்ல அங்கே குதிரை பேரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஏற்கனவே திமுக எம்எல்ஏக்கள். இருந்தாலும் இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இந்த நரேட்டிவ்ஸ் தான் மக்கள் கிட்ட ஸ்பீடாக போய் ரீச் ஆகுது. நம்ம உட்காந்துருந்து இங்கே விளக்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க, இது போய் சேர மாட்டேங்குது. எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் பேசினதெல்லாம் போய் சேருதான்னு பார்த்தா சேர மாட்டேங்குது. அதனால தான் முழு காணொலியும் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். தெளிவாக இருக்கிற மக்கள் இந்த காணொலிகளை பார்ப்பாங்க, இந்த காணொலிகளை பகிர்வாங்க. இந்த மாதிரி பதில்கள் கொஞ்சமாவது மக்களை தெளிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போது காவல்துறை செந்தில் பாலாஜி அவர்களே வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு எப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குன்னு எப்படி ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அராஜக போக்கோட செயல்படுது இந்த தாவேக்கா அரசு. காவல்துறையை ஏவி விட்டு ஏவல் துறையை பயன்படுத்தி காவல்துறையை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கேடுகட்ட தாவேக்கா சோஃபா மாடல் அரசு. ஆனால் இவங்க பண்ணக்கூடிய குதிரை பேரத்துக்கு இந்த காவல்துறையோ இந்த அரசோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே கிடப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ புகார் கொடுத்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் திமுக மேலே பொய்களையும் அவதூறுகளையும் கட்டமைச்சு திமுக மீது அவாண்டமாக பழி சுமத்தி அதுக்கு வழக்கு பதிவு பண்ணி அதுக்கு காவல்துறையை அனுப்புறது, காவல்துறையை விட்டு தேட விடுறது, நடுராத்திரி காவல்துறையை திமுக இன்ஃப்ளூயன்சர் வீட்டுக்கெல்லாம் அனுப்பி கைது பண்ண வைக்கிறது, திமுகவினர் மீது வழக்கு பதிவு பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட செயல்களில் தான் காவல்துறையும் இந்த அரசும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அராஜகம் ஒரு பக்கம், ஆணவம் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.